10 பார்த்து. ஓகே. ஸோ மந்திரம் 10 பார்த்துட்டு இருக்கோம். மந்திரம் 10 வந்து ஈஷோபனிஷத், வித்யாவை வளர்ப்பதால் ஒரு விளைவும் அவித்யாவை வளர்ப்பதால் வேறுபட்ட விளைவும் அடையப்படுவதாக அறிஞர்கள் விளக்கியுள்ளனர். வித்யா அவித்யா 2 பார்த்துட்டு இருக்கோம். இப்போதைக்கு நம்ம வித்யானா வந்து அறிவு, ஆனா இது வந்து ஒரு உண்மையான முழுமையான அறிவு, ஆன்மீக அறிவை பத்தி பேசுறாங்க. அவித்யானா வந்து நேசன்ஸ், இக்னோரன்ஸ், அறியாமை. அறிவை வளர்ப்பது எப்படி அப்படின்றத வந்து பகவத்கீதால ஸ்டார்டிங்ல கொடுத்திருக்கிறத வந்து ஃபர்ஸ்ட் பர்பட்ல பார்த்தோம். அதுல சில குணங்கள்லாம் கொடுத்திருக்காங்க. என்னென்ன குணங்கள்? ஏதாவது 1, 2 சொல்லுங்க. Humility. ஹியூமிலிட்டி, தன்னடக்கம். Yeah. வேற? மரியாதை கொடுப்பது. டூப்ளிசிட்டி, கரெக்ட். மூன்று முக்கியமானது பார்த்தோம், கரெக்ட்டுங்களா? அந்த 20 மொத்தம் கொடுத்திருந்தாங்க. 20 கொடுத்திருந்தாங்க. 20ல 3 முக்கியம். ஒன்னு வந்து ஹியூமிலிட்டி, இன்னொன்னு குருவை ஃபைன் பண்ணி அவருக்கு பணிவிட செய்யறது. ஆன்மீக தன்னுணர்வின் தளத்தில் படிப்படியாக வழிகாட்டும் உண்மையான ஆன்மீக குருவை தேடி அவரிடம் தன்னை ஒப்படைத்து அவருக்கு தொண்டு செய்து பொருத்தமான வினாக்களை எழுப்ப வேண்டும். இது 2வது. 3வது முக்கியமானது வந்து புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள் ஸ்ரீ கிருஷ்ணரின் களங்கமற்ற பக்தனாகி முழு கவனத்துடன் அவருக்கு தொண்டாற்ற வேண்டும். பக்தி தொண்டு செய்வது. இந்த 3 தான் முக்கியமான இது. இதை தவிர்த்து அதாவது வந்து 20 கொடுத்திருக்காங்க. ஜென்ம மிருத்யு, ஜராவியாதி, துக்கதோஷ அனுதர்சனம், அதுக்கப்புறம் வந்து டாலரன்ஸ், பிரைட்லெஸ்னஸ், ஹியூமிலிட்டி, தன்னடக்கம், இந்த மாதிரி நிறைய குணங்கள் பத்தி கொடுத்திருக்காங்க. அந்த குணங்கள்லாம் இருந்ததுன்னா வந்து அறிவை வளர்த்துவதற்கு ரொம்ப அப்படின்னு. அதுக்கப்புறம் நாகரிகம் அறிவு எப்படிப்பட்ட விளைவுகளை நாம் சந்திக்க வேண்டி இருக்கிறது. பல்கலைக்கழகத்தில் கொடுக்கப்பட்டிருக்கின்ற அறிவினால் மக்களுக்கு, அதாவது வந்து ஒரு மாணவன் வந்து ஒரு பல்கலைக்கழகத்தில் படிக்கின்றானா அவனுக்கு என்னென்ன குணங்கள், அதாவது என்னென்ன விபரீதங்கள் ஏற்படுகின்றன அப்படின்றத பார்த்தோம் இல்லைங்களா? அதுல ஏதாவது ஒரு உதாரணம் கொடுங்க. ஆண்களும் பெண்களும் சகஜமா பழகணும். பிரம்மச்சாரியத்தை கடைபிடிப்பதில்லை. அதுக்கப்புறம் வந்து இந்த பேராகிராஃப்ல பாத்தீங்கன்னா இங்க கொடுத்திருப்பாங்க நிறைய. நவீன சமுதாயத்தில் ஒரு சிறுவன் கூட தனது தேவைகளை தானே பார்த்துக் கொள்வதாக எண்ணி பெரியவர்களுக்கு மரியாதை வழங்குவதில்லை. நம்முடைய பல்கலைக்கழகங்களில் படும் தவறான கல்வி முறையினால் உலகிலும் உள்ள இளைஞர்கள் பெரியவர்களுக்கு தலைவலியை கொடுக்கின்றனர். பல்கலைக்கழகம் அத்தியாவின் மையங்களாகவே உள்ளன என்று கூறுவதில் தவறில்லை. மற்ற நாடுகளை முற்றிலுமாக அழித்துவிடக்கூடிய கொடிய ஆயுதங்களை கண்டுபிடிப்பதில் விஞ்ஞானிகள் மும்முரமாக செயல்படுகின்றனர்.
இன்றைய பல்கலைக்கழகத்தின் மாணவர்கள் மிக பிரம்மச்சாரிய வாழ்வின் நெறிமுறைகளை பற்றிய உபதேசங்கள் வழங்கப்படுவதில்லை. அவர்களிடம் சாஸ்திரங்கள் வார்த்தைகளிலும் நம்பிக்கை இருப்பதில்லை. மத கொள்கைகள் வெறும் பெயருக்காகவும் புகழுக்காகவும் கற்பிக்கப்படுகின்றன. சோ நிறைய இது மாதிரி நல்ல ஒரு ஆன்மீக கொள்கையும் அல்லது ஆன்மீக குணங்கள் இது மாணவர்களுக்கு போய் சேர மாட்டுது. அதுக்கப்புறம் வந்து சோ இத்தகு உடல் புலன் மனது கேட்ட இன்பம் தரும் செயல்களை செய்வது. ஆமா. சோ இது நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து நம்பிக்கை, அதாவது வந்து அறிவுனால் பகவான் படைப்பாளி, ஒரு படைப்பின் பின் படைப்பாளி இருப்பதை மக்கள் புரிந்து கொள்ள மாட்டார்கள். அறிவுனால் என்ன பண்றாங்க, அதை வந்து தூரமா போறாங்க. விஞ்ஞானம் மூலமாக ஏற்றுக்கொள்வதில்லை. அதுக்கு ஒரு உதாரணம் பார்த்தேன். அதாவது வந்து ஒரு சின்ன ஒரு ஸ்பேஸ் ஷட்டில், அதாவது ஒரு விண்வாலி ஆராய்ச்சிக்காக கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு இதை வச்சு நம்ம பெருமைப்படுத்துகிறோம். ஆனா இந்த மாதிரியான லோகங்கள், எண்ணிலடங்காத சூரியன்களும் எண்ணிலடங்காத கிரக அமைப்புகளும் உள்ளன. முழுமுதற் கடவுளின் நுண்ணிய அம்சங்கள் என்னும் முறையில் சிறிய படைப்புலாகிய நாம் இந்த எண்ணற்ற கிரகங்களை அடக்கியாள முயல்கின்றோம். இதனால் நாம் மீண்டும் மீண்டும் பிறந்து இறக்கின்றோம். அது மட்டுமின்றி முதுமையாலும் நோயாலும் பெரும்பாலும் விரக்தி அடைகின்றோம். மனித வாழ்வின் ஆயுள் சுமார் 100 வருடங்கள் என்று திட்டமிட்டுள்ள போதிலும் இது படிப்படியாக 20 அல்லது 30 வருடங்களாக குறைந்து வருகிறது. இதற்கு அவித்யாவை வளர்ப்பதே காரணமாகும். முட்டாள்தனமான மனிதர்கள் இந்த குறுகிய வருடத்தில் மிகவும் திறமையான முறையில் புலனின்பத்தை புசிக்க வேண்டும் என்பதற்காக இந்த கிரகங்களுக்குள் தங்களது சொந்த நாடுகளை உருவாக்கியுள்ளனர். அத்தகு முட்டாள் மக்கள் நாட்டின் எல்லைகளை முறையாக வரையறுக்கும் பொருட்டும் பல்வேறு திட்டங்களை வளர்க்கின்றனர். ஆனால் அப்பணி முற்றிலும் அசாத்தியமானதாகும். இருந்தும் இந்த நோக்கத்திற்காக ஒவ்வொரு நாடும் மற்ற நாடுகளின் அச்சத்திற்கு ஆதாரமாக மாறியுள்ளது. ஒரு நாட்டினுடைய ஆற்றிலும் 50 விழுக்காடிற்கு அதிகமாக ஆற்றல் பாதுகாப்பு பணிகளுக்காக அர்ப்பணிக்கப்பட்டு வீணடிக்கப்படுகின்றது. ஒரு கற்பனை, அதாவது வந்து ஒரு கற்பனை ஆன ஒரு எல்லை பாதுகாப்புக்காக ஒரு நாடு 50 விழுக்காடு தன் வருமானத்தை செலவிடுகிறது. எதற்காக? காப்பாற்றுவதற்காக. பட் ஆனா மனிதனின் குறிக்கோள் என்ன? மனித வாழ்வின் பயன் என்ன? மனித வாழ்விற்காக அர்த்தம் என்ன? இது என் நாடு, உன் நாடு, இது என் வீடு, உன் வீடு. பாக பிரிவினை, இது எந்து ஐ அண்ட் மைண்ட், இந்த ரெண்டும் வந்து ஒரு மனிதனை கட்டுக்கோட்பாக வைத்துக் கொள்வது இந்த உலகத்தில். ஐ அண்ட் மைண்ட், இது எந்து நான், இது என்னுடையது. ஸோ எல்லா ஜீவராசிகளுக்கும் இது உண்டு. சின்ன ஒரு நீங்க ஒரு நாய் எடுத்துக்கிட்டாலும் அது வந்து அது வந்து இப்போ நீங்க சாதாரணமாக ஒரு நடந்து செல்லும் பொழுது ஒரு நாய் வந்து வீட்டுல இருந்துன்னா அது குலைக்கும். அது என்ன நினைக்குதுன்னா, இது என்னோட கோட்டை, இது என்னோட எல்லை, நீ வரக்கூடாது, உள்ள வந்தா நான் வந்து உன்னை குலைப்பேன், கடிப்பேன்.
சரி அப்படி நம்ம தான் குலைக்குதுன்னா வேற ஒரு நாய் வந்தாலும் அது ஒத்துக்காது. இப்ப நம்ம இந்தியாலலாம் பார்த்தீங்கன்னா, ஒரு நாய் வந்து ஒரு ஸ்ட்ரீட் டாக் அப்படின்னா, அது ஒரு ஏரியால இருக்கும். வேற ஒரு டாக் வந்துன்னா அதுக்கு பிடிக்காது. உடனே எல்லாம் சேர்ந்து அத விரட்டி அடிக்கும். நாயினாலும் சரி, பூனையினாலும் சரி, ஒரு எறும்பு, ஒரு எந்த ஒரு பிராணி எடுத்தாலும், அது ஒரு கோட்டை, அதுக்கு ஒரு எல்லை, அது ஒரு காலனி, ம், ஆழமாக பதிந்துள்ளது. அவித்யாவில் மூழ்கி இருக்கிறது. ம். இது என் உடல், என் உடல், என் நாட்டு மக்கள், இந்த உடல் எங்க தழைத்ததோ அது அந்த நாடு என்னோட நாடு, இது என்னோட மக்கள், எல்லாம் வந்து ஒரு அறியாமை தான். உண்மையில சொல்லப்போனா. ஏன்னா அதுதான் வந்து பகவத்கீதையில அர்ஜுனரும் வந்து சொல்றாரு. இது வந்து என்னோட தாத்தா, இது வந்து என்னோட குரு, இது வந்து என்னோட சொந்தக்காரர்கள், என்னோட சகோதரர்கள். கிருஷ்ணர் என்ன சொல்றாரு? உண்மையிலே ஆனாலும் இது வந்து உடல் ரீதியான சம்பந்தமே தவிர ஆத்மாவுக்கு எந்த ஒரு பௌதீக உறவும் கிடையாது. ஆத்மாவுக்கு அழிவென்றது கிடையாது. ஆத்மாவுக்கு பிறப்பு என்றது கிடையாது. ஆத்மாவுக்கு உறவு என்றது கிடையாது. ஒரே உறவு என்னது? ஜீவேர சொரூப ஹோய் கிருஷ்ணேர நித்யதாஸ். அதுதான் உண்மையான உறவு. ஆத்மாவுக்கு பௌதிக உறவு கிடையாது. நம்ம மேற்கொண்டு படிக்கலாம். இத்தகு தவறான கல்வி முறையை பற்றி ஸ்ரீ ஈஷோபனிஷத் நம்மை எச்சரிக்கின்றது. உண்மையான அறிவை வளர்ப்பதற்கான அறிவுரைகளை பகவத்கீதை வழங்குகிறது. வித்யாவின் அறிவுரைகள் தீரர் ஒருவரிடமிருந்து பெறப்பட வேண்டும். சோ இது வந்து இப்ப கண்டினியூ பண்ணலாம் என்று அந்த மந்திரம் கூறுகிறது. சோ வந்து எப்படி அப்ப வந்து உண்மையான அறிவை வந்து பெறுவது? உண்மையான அறிவை எப்படி பெறுவது? உண்மையான அறிவை பெறுவதுன்னா அதை வந்து தீரர் என்ற ஒருவரிடம் பெற வேண்டும். தீரர்னா யாரு? தீரர்னா என்ன? சோ சரியான அறிவை வந்து நம்ம வந்து ஒருவரிடம் பெற வேண்டும். ஆன்மீக குருவிடம் இருந்து பெற வேண்டும். அதுதான் உண்மை. ஆன்மீக குருவிடம் இருந்து பெற வேண்டும். சோ அதுதான் ப்ராசஸ். பகவத்கீதையில என்ன கொடுத்திருக்கு? தத்விதி பிரணிபாத்தேன பரிப்ரஷ்னேன சேவையா உபதேசாந்தி ஞானம் ஞானின தத்துவ தரிசனா. சோ இந்த மந்திரத்துல வந்து பாத்தீங்கன்னா என்ன கொடுத்திருக்காங்க? ஆன்மீக தன்னுணர்வின் தளத்திற்கு படிப்படியாக வழிகாட்டும் உண்மையான ஆன்மீக குருவை தேடி அவரிடம் தன்னை ஒப்படைத்து அவருக்கு தொண்டு செய்து பொருத்தமான வினாக்களை எழுப்ப வேண்டும். சோ அப்ப நம்ம வந்து ஒரு குருவை தேடி அவரிடம் நம்மளை ஒப்படைத்து சேவை செய்து அவரிடம் சரியான வினாக்களை எழுப்ப வேண்டும். சோ அப்ப குருவை எப்படி கண்டுபிடிக்கிறது? குரு யாரு? தாடி வச்சிருக்காங்க, அப்புறம் வந்து சாஃப்ரான் க்ளோத் போட்டிருக்காங்க, இமலயத்துல இருக்காங்க, முடி நிறைய வச்சிருப்பாங்க, ஜடை வச்சிருப்பாங்க. அப்படி இல்ல குரு. குருனா கிருஷ்ண தத்துவத்தை யார் தெரிந்திருக்கிறார்களோ, கிருஷ்ண பரம்பரையில் யார் இருக்கிறார்களோ அவர்களே குரு. ஏவம் பரம்பரா பிராப்தம் இமம் ராஜரிஷியோ விது. கிருஷ்ணன் என்ன சொல்றான்னா, இந்த பரம்பரம், இந்த தத்துவத்தை, இந்த ஞானத்தை, இந்த உன்னத அறிவை நான் சீட பரம்பரை மூலமாக தருகின்றேன். சீட பரம்பரை. சோ அப்படி அந்த சீட பரம்பரையில் வருகின்ற ஒரு குரு தான் நம்ம வந்து தேர்ந்தெடுக்க வேண்டும். சரியான அறிவு வந்து பெறுவது ரொம்ப முக்கியம். அதே போல் சரியான அறிவை பக்குவமான இடத்திலிருந்து பெறுவது மிக மிக முக்கியம். எப்படி வந்து ஒரு 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 படிக்க போறோம் அப்படின்னா பேரண்ட்ஸ் வந்து படிப்பது முக்கியம்னு வந்து அவங்களுக்கு புரிஞ்சிச்சு. ஆனா பேரண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப வந்து ஆராய்ச்சி பண்ணி ரொம்ப டைம் செலவு பண்றது எந்த நல்ல ஸ்கூல்ல போடலாம் அப்படின்றதுதான். அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஸ்கூல்ல போடணும். ஏன்னா எல்லா ஸ்கூல்லயும் ஒரே ஏ ஃபார் ஆப்பிள், பி ஃபார் பால் தான். பட் ஆனா வந்து நல்ல ஸ்கூல்ல போட்டா அந்த சேர்க்கை நல்லா இருக்கும், அந்த இது வந்து நல்லா இருக்கும், பள்ளிக்கூடம் அந்த ஆசிரியர்கள் நல்லா இருப்பாங்க, நல்லா சொல்லிக் கொடுப்பாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையில போடுறாங்க. பட் ஆனா வந்து இங்க இருக்க அந்த பள்ளிக்கூடமும் சரி, அந்த என்ன சொல்றது, பல்கலைக்கழகமும் சரி, அவித்யாவின் மையம், அது வேற விஷயம். பட் ஆனா வந்து
ஒரு 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 கல்வியை முறையாக பெறுவது எப்படின்னா, உண்மையான அறிவை வளர்ப்பதற்கான அறிவுரைகளை பகவத்கீதை வழங்குகிறது. வித்யாவின் அறிவுரைகள் தீரர் ஒருவரிடமிருந்து பெறப்பட வேண்டும். ஓகே என்று அந்த மந்திரம் கூறுகிறது. பௌதீக மாயையினால் பாதிக்கப்படாதவர் தீரர் எனப்படுகின்றனர். பக்குவமான ஆன்மீக உணர்வை பெற்றுள்ளவன் எதற்காகவும் ஏங்குவதும் இல்லை, வருந்துவதும் இல்லை. அவ்வாறு நிலை பெறாவிடில் எவராவது மாயையினால் பாதிக்கப்படாமல் இருக்க முடியாது. பௌதிக தொடர்பினால் பெற நேர்ந்த பௌதிக உடலும் மனமும் தன்னுடைய உண்மை நிலைக்கு புறம்பானது என்பதை தீரர் உணர்ந்துள்ளதால் அவர் மோசமான சூழ்நிலையிலும் சாதகமாக்கி நல்ல விளைவுகளை உருவாக்குகிறார். சோ தீரர் அப்படின்னா யாரு அப்படின்றது இங்க வந்து கொஞ்சம் விளக்கம் கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் தீரர்னா வந்து நோ ஆங்கரிங், நோ லேமெண்டேஷன். அப்படின்னா என்ன? எதற்காகவும் ஏங்குவதில்லை, வருந்துவதும் இல்லை. ஏங்குவது இல்லைன்னா எதிர்காலத்தை நோக்கி ஏங்குவது, பிற்காலத்தை பற்றி வருந்துவது. ஐயோ இப்படி ஆயிடுச்சு, எனக்கு அது வேணும் இது வேணும். சோ தீரர் எனப்படுவர் இந்த உணர்வுகளை அப்பாற்பட்டவர். பக்குவமான ஆன்மீக உணர்வை பெற்றுள்ளவன் எதற்காகவும் ஏங்குவதும் இல்லை, வருந்துவதும் இல்லை. அவ்வாறு நிறை பெறாவிடில் எவராலும் மாயையினால் பாதிக்கப்படாமல் இருக்க முடியாது. பௌதிக தொடர்பினால் பெற தேர்ந்த பௌதீக உடலும் மனமும் தன்னுடைய உண்மை நிலைக்கு புறம்பானது என்பதை தீரர் உணர்ந்துள்ளதால், பாத்தீங்களா, உடலும் மனமும் நான் கிடையாது. நான் வந்து இந்த உடல் கிடையாது, நான் வந்து இந்த மனம் கிடையாது. பௌதிக தொடர்பினால் பெற நேர்ந்த பௌதிக உடலும் மனமும் தன்னுடைய உண்மை நிலைக்கு புறம்பானது என்பதை தீரர் உணர்ந்துள்ளதால் அவர் மோசமான சூழ்நிலையையும் சாதகமாக்கி நல்ல விளைவுகளை உருவாக்குகிறார். பெஸ்ட் பார்கெயின் ஆஃப் த பெஸ்ட் யூஸ் ஆஃப் த பேட் பார்கெயின். இந்த உடல் வந்து நம்மளுக்கு நம்மளுக்கு ரொம்ப ஒரு நல்ல சாதகமாக்கி எடுத்துக்கலாம். அப்படின்னா இந்த உடலை பயன்படுத்தி மறு உடல் பெறாமல் தவிர்க்கலாம். சோ தீரர் அது ஒண்ணு. ஃபர்ஸ்ட் வந்து தீரர் என்ன? தீரர்னா எதற்காகவும் ஏங்குவதும் இல்லை, எதற்காகவும் கவலைப்படுவதும் இல்லை. ஏங்குவதுன்னா வந்து ஃபியூச்சர் டிசைர், பேஷன்னா வந்து நம்ம எப்பவுமே வந்து எனக்கு இது வேணும் அது வேணும் ஏங்குவது. தமகுணம்னா இக்னோரன்ஸ். தமகுணத்துல இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க? வருத்தத்துல இருப்பாங்க. இப்படி ஆயிடுச்சு, எனக்கு அப்படி ஆயிடுச்சு, ஒருவேளை நான் ஏன் இப்படி நடந்தேன், நான் ஏன் இப்படி பண்ணடி. இந்த இரண்டு நிலையும் ஒரு பறவையின் இரண்டு ரெக்கை போல. சோ இந்த மனசுக்கு வந்து ரெண்டு ரெக்கை இருக்கு. ஒரு ரெக்கை வந்து ஏங்குவது, இன்னொரு ரெக்கை வந்து வருத்தப்படுவது. இந்த இரண்டு ரெக்கையில வந்து மனசு வந்து பறந்துகிட்டே இருக்கு, ஒரு இடத்துல நிலையா இருக்க மாட்டேது. சோ தீரர்ன்றது வந்து ஃபர்ஸ்ட் அந்த ஹேங்கரிங் கிடையாது, லேமெண்டேஷன் கிடையாது, ஏங்குவதும் கிடையாது, வருத்தப்படுவதும் கிடையாது. ஏன்னா அவருக்கு அந்த புரிதல் இருக்கு. என்ன புரிதல்? நான் வந்து இந்த உடல் மற்றும் மனம் கிடையாது, மனம் வந்து ஆன்மீகம் கிடையாது. நம்ம அதை வந்து புரிஞ்சுக்கணும். மனம் வந்து ஆன்மீகம். மைண்ட் இஸ் நாட் ஸ்பிரிச்சுவல், மைண்ட் இஸ் மெட்டீரியல். நம்மளோட மனசு வந்து ஆன்மீகம் கிடையாது. மனசை நம்புனா அது கஷ்டத்துல தான் முடியும். மனசுன்றது வந்து பௌதீகம்.
நிலையில இருக்காது. ரெஸ்ட்லெஸ்னஸ், சஞ்சல மனசு, சஞ்சலம். மனசு வந்து சஞ்சலம்னா ரெஸ்ட்லெஸ்னஸ். ஒரு இடத்துல நிலையா இருக்காது. ஒரு குரங்கு மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். குரங்கு வந்து நீங்க பார்த்திருக்கீங்களா? ஒரு நிலையா ஒரு இடத்துல உட்கார்ந்து தியானம் பண்ற மாதிரி சும்மாவே இருக்காது குரங்கு. இங்க போவோம், அங்க போவோம், நோண்டிட்டு இருக்கோம். சோ அது போல மனசு வந்து ஒரு கிளைக்கும் ஒரு பிரான்ச் வந்து தாவிக்கிட்டே இருக்கும். சோ அப்படிப்பட்ட தீரர். சோ வேற என்ன கொடுத்திருக்காங்க? தீரர். தீரர் கிட்ட நம்ம வந்து யார் அந்த தீரர் அப்படின்றத பார்த்துட்டு இருக்கோம். ஆன்மீக உயிர்வாளிக்கு இந்த பௌதீக உடலும் மனமும் மோசமான சூழ்நிலைகளே. உயிர்வாளியின் உண்மையான செயல்கள் உயிரோட்டம் உள்ள ஆன்மீக உலகை சார்ந்தவை. ஆனால் இந்த பௌதீக உலகமோ உயிரற்றது. உயிருள்ள ஆன்மீக பொறிகள் உயிரற்ற ஜட பொருட்களை இயக்கும் வரை இந்த உயிரற்ற உலகம் உயிரோட்டம் உள்ளதாக தோன்றுகிறது. உண்மையில் பரம உயிர்வாளியின் அம்சங்களுமான உயிருள்ள ஆத்மாக்களே இவ்வுலகை இயக்குகின்றன. தீரர்கள் உயர்ந்த அதிகாரியிடமிருந்து செவியுற்றுவதன் வாயிலாக இவ்வெல்வா உண்மைகளையும் தெரிந்து கொண்டு ஆன்மீக நியமங்களை பின்பற்றி இவற்றை உணர்ந்துள்ளனர். சோ உயிர்வாளி மற்றும் இந்த ஜட உடலை இயக்குவது அந்த ஆன்மீக பொறி, ஆத்மா. அந்த ஆன்மீக பொறி உடலில் இல்லை என்றால் இந்த ஜட உடல் இயங்காது. இந்த உயிரற்ற உலகம் உயிரோட்டம் உள்ளதாக தோன்றுகிறது. உண்மையில் பரம உயிர்வாளியின் அம்சங்களுமான உயிருள்ள ஆத்மாக்களே இவ்வுலகை இயக்குகின்றன. நெக்ஸ்ட், ஆன்மீக நியமங்களை பின்பற்றுவதற்கு உண்மையான ஆன்மீக குருவிடம் தஞ்சமடைய வேண்டும். சோ இது வந்து ஃபர்ஸ்ட், டேக்கிங் ஷெல்டர் ஆஃப் த போனஃபைட் ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர். ஆன்மீக நியமங்களை பின்பற்றுவதற்கு உண்மையான ஆன்மீக குருவிடம் தஞ்சமடைய வேண்டும். சோ சரணடைய வேண்டும். சரணடைய வேண்டும்னா ஃபர்ஸ்ட் குவாலிட்டி, அந்த நம்ம அறிவை வளர்த்ததுக்கு ஃபர்ஸ்ட் குவாலிட்டி என்ன? தன்னடக்கம், ஹியூமிலிட்டி தேவை. தன்னடக்கம் தேவை. அந்த தன்னடக்கம்னால வந்து குருவிடம் தஞ்சமடைய வேண்டும். தெய்வீக செய்தியும் ஆன்மீக நியமங்களும் ஆன்மீக குருவிடமிருந்து சீடனிடம் வருகின்றன. அந்த அறிவு அவித்யாவை கற்பிக்கும் அபாயகரமான முறையில் வருவதில்லை. உண்மையான ஆன்மீக குருவிடமிருந்து பணிவுடன் கேட்பதாலேயே ஒருவனால் தீரனாக முடியும். சரி, அப்போ வந்து தீரன் வந்து குரு. நம்ம எப்படி தீரன் ஆகலாம் அப்படின்னா, உண்மையான ஆன்மீக குருவிடமிருந்து பணிவுடன் கேட்பதாலேயே ஒருவனால் தீரனாக முடியும். செவி மூலமாக ஆன்மீக செய்திகளும் ஆன்மீக தொண்டும், கிருஷ்ண கதா, ஹரிகதா, ஸ்ரவணம், செவி கொடுத்து ஆன்மீக சொற்பொழிவை குருவிடமிருந்து பணிவுடன் கேட்பதால் ஒருவன் தீரனாக மாறுகிறான். சோ உண்மையா அதுக்கு உதாரணம் அர்ஜுனர். பாத்தீங்களா? அதுக்குதான் இப்ப அடுத்தது அர்ஜுனர் பத்தி பேசுறாங்க. அர்ஜுனனை உதாரணமாக எடுத்துக்கொண்டால் அவர் சாஷாத் முழுமுத கடவுளான ஸ்ரீ கிருஷ்ணனிடமிருந்து பணிவுடன் செவியுற்றதால் தீரர் என்ற நிலையினை அடைந்தார். பாத்தீங்களா? முன்னாடி தீரர் இல்ல, அர்ஜுனர் முன்னாடி தீரர் இல்ல. ஆனா கிருஷ்ணனிடம் பகவத்கீதா கேட்கறனால என்னாச்சு? அவரு தீரராக மாறினார். எனவே பக்குவமான சீடன் என்பவன் அர்ஜுனனை போன்று இருக்க வேண்டும். ஆன்மீக குருவும் பகவானை போன்று சிறப்பானவராக இருக்க வேண்டும். இதுவே வித்யாவை தீரிடமிருந்து கற்கும் வழிமுறையாகும். பாத்தீங்களா? எப்படி வந்து வித்யாவை வளர்ப்பது, கற்றுக்கொள்வதுனா, ஒரு குருவை தேடி கண்டுபிடிக்க வேண்டும். குரு வந்து அவருக்கு கிருஷ்ண உணர்வை பற்றி தெரிய வேண்டும், சாஸ்திரங்களை பற்றி தெரிய வேண்டும், சீட பரம்பரையில வந்திருக்க வேண்டும். அவரிடம் நாம் தஞ்சமடைந்து சரணடைந்து செவியுற்று
தன்னடக்கமாக கேள்விகளை எழுப்பி, ஆன்மீக கேள்விகளை எழுப்பி, அதற்கான பதிலை செய்திகளையும், ஆன்மீக தொண்டு பற்றியும் அவர் உபதேசித்து, அந்த உபதேசம் நம்ம செவி மூலமாக கேட்டால், நம்ம இதயத்தில் இருக்க அந்த தெளிவு வரும். இன்னும் இதயத்துல என்ன தெளிவு வரும்? நான் இந்த உடல் கிடையாது. நான் இந்த மனம் கிடையாது. நான் இந்த எதிர்பார்ப்புக்கும், அதுக்கப்புறம் ம வருத்தத்திற்கும் அப்பாற்பட்டவன். நான் இந்த உடல் கிடையாது. நான் இந்த மனம் கிடையாது. நான் ஒரு பொறி. ஒரு ஆன்மீக பொறி. ம். ஸோ அந்த அந்த தெளிவு வருகிறது. அந்த புரிதல் வருகிறது. ஒருவன் தீரனாக மாறுகிறான். ஒருத்தன் தீரனாக மாறுகிறான். அதீரனாக இருப்பவன் தீரனுக்கான பயிற்சிகளை பெறாதவன். அதீரனாக இருப்பவன் மற்றவர்களுக்கு உபதேசிக்கும் தலைவனாக இருக்க முடியாது. வீரர்களைப் போன்று பாவனை செய்யும் நவீன அரசியல்வாதிகள் உண்மையில் அதீரர்களாவர். அவர்களிடமிருந்து பக்குவமான அறிவை எதிர்பார்க்க முடியாது. அவர்கள் காசு, பணம் என்று தங்களது சொந்த ஆதாயத்தை தேடுவதிலேயே மும்முரமாக உள்ளனர். இவ்வாறு இருக்கையில் தன்னுணர்வின் சரியான பாதைக்கு பொதுமக்கள் அவர்களால் எவ்வாறு வழிநடத்த முடியும்? எனவே உண்மையான கல்வியை பெறுவதற்கு தீரமிருந்து பணிவுடன் செவியுற வேண்டும். சோ உண்மையான அறிவு ஒருத்தரிடம் பெறுவது கடினம். ஏனென்றால் சிறந்த தீரர்கள் அந்த அரசியல்வாதிகளாக இருக்கட்டும், இல்லைன்னா பல்கலைக்கழக நிறுவனர்களாக இருக்கட்டும், அவர்களோட முக்கியத்துவம், அவர்களோட ஆதாயம் என்ன? பணம், காசு, பதவி, மக்கள் ஓட்டு, அந்த மாதிரிதான். ஒருவனை தீரனாக மாற்ற வேண்டும் அப்படின்ற அவங்களுக்கு விருப்பம் இல்லை. ஏன்னா அவர்களே தீரன் கிடையாது. அதீரனாக இருப்பவர்கள், தீரன் பயிற்சியை பெறாதவர்கள். சோ மந்திரம் 10 என்ன பார்த்தோம்? வித்யாவை எப்படி வளர்க்கிறதுன்றது. வித்யாவை எப்படி வளர்ப்பது? ஓகே, வித்யாவை வளர்ப்பதற்கு ஃபர்ஸ்ட் என்ன பாயிண்ட் கொடுத்திருக்காங்க? ஹியூமிலிட்டி. சோ அது ஒரு 20 குணங்கள் கொடுத்திருக்காங்க. எங்க இருந்து வந்தது அது? பகவத்கீதையில இருந்து. பகவத்கீதையில இருந்து கொடுத்திருக்காங்க. வித்யாவை எப்படி வளர்ப்பது? ப்ராசஸ் ஆஃப் நாலேஜ், அது பேரு. வித்யாவை எப்படி வளர்ப்பது? அந்த வித்யாவை வளர்ப்பதற்காக 20 குணங்கள் அதை பத்தி கொடுத்திருப்பாங்க. ஓகேங்களா? அதுல 3 முக்கியம். என்ன 3 முக்கியம்? ஹியூமிலிட்டி, குருவை அறிந்து அவருக்கு பணிவிட செய்யறது, தென் பக்தி. இந்த 3த்துலயும் முக்கியமானது இந்த பக்தி தொண்டு பண்றது. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு பக்தி தொண்டு பண்றது. சோ நவீன நாகரிகம் அல்லது பல்கலைக்கழகம் மூலமாக பெறுகின்ற அறிவு எப்படிப்பட்டவை? அதனால் விளைவுகள் என்ன? அது காசு, பணம், ஸ்டேட்டஸ், அதுக்காண்டிதான். அந்த டீச்சர்ஸ் அதீரர்கள். ஓகே. ஈஷோபனிஷத் வாயிலாக ஒரு பல்கலைக்கழகத்தை எப்படி பார்க்கிறார்கள்? பல்கலைக்கழகம் எப்படி இருக்கு? ஒரு தீரர்கிட்ட ஆன்மீக அறிவு பெறக்கூடிய இடமா இருக்கும். ஓகே.
அதாவது நான் ஆங்கிலத்தில் வாட் இஸ் த அவுட்கம் ஆஃப் மண்டேன் எஜுகேஷன் டிவைட் ஆஃப் காட் கான்சியஸ்னஸ்? அதாவது வந்து பல்கலைக்கழகத்தில் வெளிவருகின்ற மாணவர்கள் அவரோட விளைவு என்ன? They are looking for the money to earn money and keep the status in status எடுக்கணும். That's their main motto, is it? And how about the students who are coming out of the university, such universities? They wanted a good job. They want a good job. What else? What are the symptoms as per Ishopanishad? They don't respect. ரெஸ்பெக்ட், மரியாதை கிடையாது. பிரம்மச்சாரியம் பின்பற்றுவதில்லை, மரியாதை கிடையாது. பல்கலைக்கழகம் அறியாமையின் ஒரு சீற்றிடமாக, எபிசென்டர் ஆஃப் இக்னோரன்ஸ். எந்த இடத்துல அறிவு கொடுக்கணுமோ அந்த இடம் வந்து ஒரு அறியாமையின் ஒரு சீற்றிடமாக இருக்கிறது. ஒரு மாணவன் வந்து என்னெல்லாம் கத்துக்க கூடாதோ அதெல்லாம் கத்துக்கிறான் பல்கலைக்கழகத்துல. யூனிவர்சிட்டி போய் காலேஜ் போனா காலேஜ்ல வந்து என்னெல்லாம் கத்துக்க கூடாதுன்னு நம்ம நினைக்கிறோமோ அதெல்லாம் வந்து அவனுக்கு ஃபர்ஸ்ட் தெரிய வருது. மதத்தில் இருந்து தூர விலகி செல்கிறான். சோ கெட்ட பழக்கமாகவும் சரி, கெட்ட நண்பர்களாலும் சரி, கெட்ட எல்லாமே வந்து தப்பான ஒரு இடமாக இருக்கிறது. ஏன்னா அது வந்து வேல்யூ கிடையாது, ரெஸ்பெக்ட் கிடையாது. சோ எப்படி உண்மையான அறிவை எப்படி நம்ம வளர்த்துக்க முடியும்? He need to find a தீரர் or தீரர். கரெக்ட். சோ தீரரோட குணங்கள் பத்தி சொல்லுங்க. யார் தீரர்? தீரரோட குணங்கள் சொல்லுங்க. ஆன்மீகத்தை ப்ராப்பரா உணர்ந்த ஒரு குரு. ஓகே, ஆன்மீகத்தை உணர்ந்த ஒரு குரு. வேற? நோ ஹேங்கரிங் அண்ட் லேமெண்டேஷன். ஃபர்ஸ்ட் நோ ஹேங்கரிங், நோ லேமெண்டேஷன். அவருக்கு வந்து எதிர்பார்ப்புக்காக எதிர்காலத்தை நினைத்து ஆசைப்படுவதும் இல்லை, பிற்காலத்தை பற்றி வருத்தப்படுவதும் இல்லை. மனம் வந்து ஒரே நிலை, சத்துவ குணத்தில் இருக்கிறது, ஒரு நிலையில் இருக்கிறது. அஜிடேஷன் கிடையாது. ஏன் அஜிடேஷன் கிடையாது? வேற என்ன குணம்? Yes. தீரர்கிட்ட வந்து ஒரு அறிவு இருக்கு. என்ன அறிவுனா, அவருக்கு புரியுது, நான் இந்த மனம் கிடையாது, நான் இந்த உடல் கிடையாது. அந்த அறிவு இருக்கனால வந்து சரி, நம்ம எப்படி தீரர் ஆக முடியும்? அவ ஒரு தீரர்கிட்ட இருந்து அட்வைஸ் எடுக்கிற நேரத்துக்கு அர்ஜுனன் மாதிரி கிருஷ்ணன். கரெக்ட். அர்ஜுனன் தீரனாக மாறினார். எப்படி அர்ஜுனன் தீரனாக மாறினார்? கிருஷ்ணரிடம் கிருஷ்ணரை குருவாக அவர் ஏற்றுக்கொண்டார். கிருஷ்ணரிடம் சரணடைந்து குருவாக ஏற்ற பின் அர்ஜுனன் வந்து தீரனாக மாறினார். அதே போல் நம்மளும் வந்து அர்ஜுனனாக மாற வேண்டும் என்றால் நம்மளும் வந்து ஒரு குருவை தேடி நாட வேண்டும். ரொம்ப இம்பார்ட்டன்ட். Very nice, isn't it, Prabhu? Yeah. Yes, very nice. That's the mantra 10. Okay, Hare Krishna. I am traveling this week to Vrindavan. So hopefully next Sunday I'll be in Vrindavan. Hopefully I get signal. So the Kartik month is coming. We're going to see about glories of கண்ணனை பார்க்க போறீங்களா? கண்ணனை பார்க்க போறீங்களா? கண்ணன். Hopefully Govardhan. Yes, கிருஷ்ணரை பார்க்க போறோம். Land of cows, land of
கிருஷ்ணா. ஸோ ஸோ இந்த வார பதிவு முடிக்கலாம். சர்வீஸ் அதனால சீக்கிரம் முடிய வேண்டியது இருக்கு. பட் ஆனால் நெக்ஸ்ட் வீக் வில் கண்டினியூ த மந்த்ரா 11. ஓகேங்களா? ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல பிரபுபாத. Hare Krishna, Thank you, Prabhu. Thank you very much for your time. Thank you. Thank you.